புதுச்சேரியில் அரசியல் கட்சிகள் இன்னும் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யாத நிலையில் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள அறிவிப்பால் அரசியல் கட்சிகளுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் தேதிகளை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் வரும் 30ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி முடிவடைகிறது. புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் மார்ச் 16ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி முடிவடைகிறது. புதுச்சேரியில் கட்சிகள் இன்னும் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யாத நிலையில் தேர்தல் ஆணையத்தின் இந்த அறிவிப்பு அரசியல் கட்சிகளுக்கு நெருக்கடியை அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒதுக்கியது போல முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 16 இடங்கள் ஒதுக்கீடு செய்வது என்றும் மீதமுள்ள 14 இடங்களை பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பங்கிட்டுக் கொள்வது என்றும் முடிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டணியில் கடந்த தேர்தலில் 5 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை என்பதால் இந்த முறை அதிமுகவுக்கு 2 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் ஆரம்பித்துள்ள புதிய கட்சியான லட்சிய ஜனநாயக கட்சிக்கும் 2 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில் யார் கூட்டணிக்கு தலைமை தாங்குவது என்ற சர்ச்சையே இன்னும் முடிவடையாத நிலை உள்ளது. அந்த கூட்டணியில் கம்யூனிஸ்ட், விசிக ஆகிய கட்சிகள் உள்ள நிலையில் அங்கு இன்னும் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படவில்லை. வேட்புமனு முடிவடைய இன்னும் 8 நாட்களே உள்ள நிலையில் இரு கூட்டணிகளும் தொகுதிகளை விரைவில் முடிவு செய்து வேட்பாளர்களை அறிவிக்கக்கூடிய அவசரம் தற்போது ஏற்பட்டுள்ளது.